ரொம்ப டவுனா ஃபீல் ஆகுது. ஒரு ரீவாட்ச போட்டுற வேண்டியதான். இன்னைக்கு ரீவாட்சிங் த மாஸ்டர் பீஸ்ல நான் பார்த்த படம் கேஸ்ட் அவே. இப்போ நம்ம எல்லாரும் லோன்லினஸ்ன்னு சொல்றோம்ல, அதை ரியலிஸ்டிக்கா கண் முன்ன காட்டின படம் தான் இந்த கேஸ்டவே. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தீவுல நம்ம ஹீரோ போய் மாட்டிப்பாரு. அவர் தான் நம்ம டாம் ஹேங்க்ஸ். அவரை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு நார்மலான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. எல்லாரும் மாதிரியே வந்து வேலைக்கு போகணும், லவ், ரோட்டீன் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் அவர் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுது. கிராஷ் ஆகி அவர் அந்த தன்னந்தனி தீவுல போய் மாட்டிக்கிறாரு. தீவுல தனியாக மாட்டிக்கணுமேன்றதுனால மண்டியை பிச்சுட்டு தனியாக போய் உட்காந்துல அவரு ஹோப்பை விடாம கையில் என்ன பொருளாக வந்து கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு அவர் வந்து உயிர் வாழ ஆரம்பிக்கிறாரு. 1500 நாள் வந்து பாத்தீங்கன்னா தன்னந்தனியா அந்த தீவுல வந்து உயிர் வாழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு இடையில என்னதான் நடக்குதுன்றது தான் இந்த படமே. ப்ரோ, படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு சர்வைவல் படம் மாதிரி தான் தெரியும். ஆனா போக போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எவ்வளவு மென்டலா அஃபெக்ட் ஆகலான்றத அழகா படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. பால் வந்து தனியா வச்சுப்பாரு, அதுக்கு வில்சன் சொல்லி பேருமே வச்சுப்பாரு. அதோட எமோஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலுக்கு அவ்வளவு எமோஷன் வந்து கொடுத்துருப்பாங்க படத்துல. இவ்வளவு இந்த படம்லாம் வந்து பார்த்துக்கோங்களேன், மாஸ்டர் பீஸ். இவ்வளவு படம் வந்து சொன்னல, முன்னாடி சொன்ன படங்கள்லாம் டைலாக்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருப்பேன். ஹீரோ வந்து ஒரு டைலாக் சொன்னாரு, செம்மையா இருந்துச்சு தான் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டைலாக்கே இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட எமோஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனே டாமினேட் பண்ணும். அண்ட் கிளைமேக்ஸ், லைஃப் நம்ம பிளான் பண்ற மாதிரி போகாதா அப்படின்னு சொல்லி தலையில தட்டுற மாதிரி ஒரு சீனை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அண்ட் ப்ரோ, நான் கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு சர்வைவல் மூவி மட்டும் கிடையாது. ஹோப்பை எப்படி விடாம இருக்கணும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணுமா, இந்த படத்தை வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரியான ஒரு படம் ப்ரோ. இது என்ன படம்டா சாமி. ஸோ இதே மாதிரி தரமான மாஸ்டர் பீஸ் படத்தை எல்லாம் நான் ஒரு ரீவாட்சை போட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.